வென் ஐ ஹேட் த அபீஸ் நரேஷன் தடவை கேட்டேன். டூரிஸ்ட் ஃபேமிலி நரேஷன் பயங்கரமா நரேட் பண்ணுவாரு. லைக் எல்லா கேரக்டரும் நடிச்சு நடிச்சு நரேட் பண்ணுவாரு. ஸோ அப்பயே எனக்கு அபி வந்து ஒரு டைரக்டர் தாண்டி நான் அப்பதான் பாக்குறேன், கதை கேட்கிறேன். ஒரு பெர்ஃபார்மரா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. என்ன நீ செம்மையா நடிக்கிற அப்படிதான் நான் அபிட்ட ஃபர்ஸ்ட் டைமே சொன்னேன். ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நான் இந்த வித்லவோட கதையோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முன்னாடியே முடிச்சு வச்சிருந்தேன். செகண்ட் ஹாஃப் என்ன பண்றதுன்னு பேசிக்கா எனக்கும் தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எழுதி வச்சிருந்தேன். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி முடிச்ச உடனே ஒரு வேகம் வந்துச்சு ஏதோ ஒன்று. சரி செகண்ட் ஹாஃப் அதை ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு அபிட்ட தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தேன் நான் கதையே. கொடுத்துட்டு சும்மா ஃபீட்பேக் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். படிச்சு பார்த்துட்டு அபி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கியா, பண்ணியா, கண்டிப்பா யாரா இருந்தாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாரு. நான் அபிட்ட அதான் சொன்னேன், ப்ரோ நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பண்ணலாமா அந்த படம் அப்படின்னு கேட்டேன். அவரு சும்மா அறியா நல்லா இருக்கு கதை, ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது அப்படி இப்படின்னு போயிட்டு அபிட்டே மறுபடியும் வந்துருச்சு. ஸோ அந்த டைம்ல பார்த்தா அந்த படத்துல ஒர்க் பண்ண பாலான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் அந்த ப்ரொடக்ஷன்ல அப்ப கியூரேட்டரா இருந்தாரு. ஸோ அவர் இந்த கதை படிச்சாரு. படிச்சு பார்த்தா அவருமே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்ட்டு அவருமே என்கிட்ட ரேண்டமா கேட்டாரு, அபி வச்சு பண்றியா இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து நான் சொன்னேன் எனக்கும் ஆசை தான் ப்ரோ. அந்த டைம்ல பார்த்தா டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆயிடுச்சு. அபி காட் சம் லைம் லைட். இப்போ எனக்கு அபிட்ட கேட்க கொஞ்சம் ஹெசிடேஷனா இருந்துச்சு. எல்லா பெரிய ஹீரோஸும் அபிக்கு கால் பண்றாங்க, அடுத்து டைரக்ட் பண்ண சொல்லி கேட்கறாங்க. ஸோ அப்படின்றப்ப நான் கேட்க மாட்டேன் அபிட்ட. நாங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். நான் கேட்டு அவரு ஹெசிடேட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. நான் கேட்க மாட்டேன், நீங்க வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு. அவரு அபிட்ட ஃபோன் அடிச்சு நான் மதன் கதை படிச்சில, அதை நீ பண்றியா அப்படின்னு கேட்டோம்னா அபி எனக்கும் ஆசையா தான் இருக்கு, பட் அவர் படம் பண்றாரு, அது பெரிய ஆள் வச்சு பண்ணணும்னு நினைப்பார்ல அப்படின்னு வேற இந்த சேம் பேஜ் அப்படின்றப்ப டக்குன்னு ஃபோன் வச்சு நான் பண்ணிடலாமா அப்படின்னா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் மகேஷ் அண்ணாட்ட கூப்பிட்டு போனார். அடுத்து மகேஷ் அண்ணாட்ட போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சொன்னோம், இந்த கதை சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்சதுக்கு அப்புறம் யாரை வச்சு போகலாம் அப்படின்றப்ப அவரும் அபி வச்சு போலாமா அப்படின்னு. ஸோ எல்லாருக்குமே அபி ஒரு காமன் பாயிண்ட் வந்து எல்லாரும், ஏன்னா எல்லாருமே அபியோட நரேஷன் கேட்டிருக்காங்க, டூரிஸ்ட் ஃபேமிலியில் அபி நடிச்சதை பார்த்துருக்காங்க. ஸோ பர்சனாவும் நல்லா பழகிருக்காங்களே, எல்லாத்துக்குமே அபி ஓகே ஹீஸ் அ ஆர்டிஸ்ட் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஃபீல் ஆச்சு. ஸோ அங்கே போச்சு. அடுத்து மேம்கிட்ட போச்சு. மேமோட கொலாப் பண்ணி சௌந்தர்யா மேமோட பண்றதா இருந்தாங்க. அவங்கள்ட்ட கதை சொன்னேன். அவங்களும் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்டோன்னே மதன் கண்டிப்பா அந்த படம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்படியே நடந்து டக்குன்னு நடந்துருச்சு படம். EVP Trade and Convention Center, Poonamalai, biggest event destination, 8,000 plus parking.